ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் லலிதா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, மறவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்தமாக வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும், அவருக்கு திருமணமாகி முறைப்படி விவாகரத்தானவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. பட் குழந்தைலாம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் இவங்களோட எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் அதாவது தன்னை போலவே டீச்சர் லைனில் இருக்கிறவராக இருந்தால் முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 30 சவரன் நகையும் அது இல்லாமல் சீசனத்தில் ஓரளவு செய்வதாக சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. மணமகளுக்கு உடன் பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ணு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா பெயர் ராதிகா, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் மறவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக பொம்மை கடை வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களுடைய பாட்டி கூட தான் இவங்க வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் தான் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருவள்ளூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதி தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. ஒரு 2-3 கடை வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பேங்க் பேலன்ஸ் ஒரு 2 லட்ச ரூபாய் கையிருப்பில் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 2 வயது குழந்தையோடைய இவங்களுடைய கணவர் வந்து இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போயிட்டதுனால இவங்க திருமணமே வேணான்னு இருந்தவங்க. இவங்களுடைய பாட்டிக்கு பிறகு இவங்களுக்கு நல்ல ஒரு துணை வேணுங்கிறதுக்காக இப்போ மறுமணம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னோட குழந்தையை ஏற்றுக்கிட்டு வீட்டோட மணமகனாக இருக்கக்கூடிய மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. அவர் ஓரளவு படிக்கலைன்னா கூட பரவாயில்லைங்க, ஏதாவது நல்ல கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் சம்மந்தம் நல்ல குணமாக இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் 1 நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோனில் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.